இந்த உலகத்திலேயே நம்மள மாதிரி யார் லவ் பண்ணிருக்க முடியும் சொல்லு? அப்படிப்பட்ட லவ்வர்ஸ பிரிக்கிறதுலாம் ஒரு பழப்பா? தாலி கட்டின அடுத்த செகண்ட் பிரபுதான் என் புருஷன்னு என் கூடவே வர்றதுக்கு தைரியம்லாம் சாதாரணமா எந்த பொண்ணுக்கு வராது பேபி. ஆனா நீ வந்திருக்க, அதான் லவ். கரெக்ட் தானே? அந்த லவ் காலி பண்றேன்னு சொல்றான் அவன். காமெடியா இல்ல? அவன் கிடக்கா ஏதோ ஒரு பகல் கனவுல சுத்திட்டு இருக்கான். இப்போ அக்கா ஜனகாம்பா ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க சொல்லு சொல்லு தின்னு. மணி 10 ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தூங்கிருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேருமே தூங்கிருப்பாங்களா? உன்னை நான் ஏதாவது பண்ணிடுவோன்ற பயத்துல தூக்கம் வராம டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்களா? உங்க அக்காக்கெல்லாம் நேத்து நைட்டு தூக்கமே வரலையா? 10-20 தடவை உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி கனவுலாம் வருதா? பிரபு, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன விட்டுருங்க பிரபு, ப்ளீஸ். கெஞ்சி கேட்டுக்கிறேன். பேபி பேபி எதுக்கு அழற? நான் அடிச்சனா? டார்ச்சர் பண்ணனா? ஜஸ்ட் பேசிட்டு தானே இருக்கேன். இங்க பாரு நான் உன்னை தொடவே மாட்டேன். பட் மத்தவங்க எல்லாம் உன்னை டார்ச்சர் பண்றேன்னு நினைச்சு பயந்தா போதும். அந்த பயம்தான் எனக்கு போதே. சொல்லு 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 இப்ப சொல்லு. உங்க அக்காவும் ஜனகாம்பாலும் பயந்துருப்பாங்களா இல்லையா? அந்த பிரபு இருக்கானே, அவங்க அப்பாவை விட ரொம்ப கேவலமானவன், கொஞ்சம் ஆபத்தானவனும் கூட. அதுக்கு சாட்சி நான் தான். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போய் நீயும் தேன்மொழியே எங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்ன அந்த செகண்ட் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. உடனே கிளம்பி வந்துட்டான். அதோட உள்ள அர்த்தம் வேற. நம்ம அத்தனை பேர் முன்னாடியும் அவன் ஜெயிச்சிட்டேன்னு காட்ட போறானா. நம்மள டார்ச்சர் பண்ணி நம்மளோட நிம்மதியை கெடுக்க போறானா. அப்படியெல்லாம் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு வச்சிட்டு இருக்கான். அவனை என்ன பண்றது ஜானு? என்ன பண்றதுன்னா திரும்பவும் பழைய மாதிரி கம்பேக் கொடுக்கணும். இந்த வீட்ல அந்த பிரபு ஒரு நாள் கடத்தவே பயப்படணும். சின்ன பையன் மாதிரி அவங்க அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா அப்பா அந்த ஜனாமா ரொம்ப மோசமான ஆளுப்பா, இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல, தயவு செஞ்சு தேன்மொழிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவளை விட்டு நான் ஓடி வந்துடுறேன்ப்பா, பிளீஸ் பா என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்துங்கப்பான்னு அவன் அழணும். நாம அழ வைக்கணும். வாவ் ஜானு வாவ். இந்த ஜானுவை பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும். சூப்பர் ஜானு. என்ன தமிழ், சம்பவம் பண்ணிருவோமா? பண்ணிரலாம் ஜனமா. இதுதான் தமிழ். இந்த தமிழை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இங்க பாரு, இப்ப போய் நிம்மதியா தூங்கு. நாளையில இருந்து நம்ம ஆட்டத்தை நம்ம ஆடுவோம். பிரபு இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. பிரபு காஃபி. தேனு இந்தா, உனக்கு ஹார்லிக்ஸ் தானே பிடிக்கும், அக்கா ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடி. ஐயோ என்னாச்சு? ஐயோ சூடா இருக்கா? குடுங்க, நான் வேணா ஆத்தி எடுத்துட்டு வரேன். சரி பார்த்து குடிங்க, குடி. அத்தை, நம்ம எல்லாருக்கும் பூரி மசாலா பண்ணிருக்கேன். உங்களுக்கு வடகறி வேணுமா இல்ல இதுவே போதுமா? வடகரையும் சேர்த்து பண்ணிடு.
மாமா தமிழ் உங்களுக்கு இட்லி வடை சாம்பார். ஆனா வடை லிமிட் தான். ஏன்னா உங்களுக்கு ஆயில் ஒத்துக்காதுல்ல. அதனால ஒரு வடை தான் கொடுப்பேன். சரிங்களா? சரிடா தங்கம். அத்தை, அன்னைக்கு நீங்க ஒரு பெரண்டை சட்னி பண்ணீங்கல்ல, அது எனக்கு சொல்லி தர முடியுமா? நானும் செஞ்சு பார்த்தேன். ஆனா நீங்க செஞ்ச டேஸ்ட் வரவே இல்ல. சொதப்புது அத்தை. அப்படி என்னதான் மேஜிக் பண்ணீங்களோ? ப்ளீஸ் அத்தை, எனக்கு அதை கொஞ்சம் சொல்லி தரீங்களா? நான் பூஜையை முடிச்சிட்டு வந்து சொல்லி தரேன். என்ன? சரிங்க அத்தை. என்ன இவ உடஞ்சு உட்கார்ந்துருப்பான்னு பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கா. தம்பி உட்காருங்க தம்பி, உட்காந்து காஃபி சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல. தமிழ் சும்மா சொல்லக்கூடாது. சேது உடம்ப ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றான். எனக்கே டஃப் கொடுக்குறான். வெரி குட் சேது. அப்படிதான் இருக்கணும். லைஃப்ல இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபிட்டா இருந்தாதான் ஃபைட் பண்ண முடியும். ஆமா ஆமா சிஸ்டர், நிறைய பேர் கூட சண்டை போட வேண்டியது இருக்குல்ல, அதான். என்ன இது, இவனுங்கெல்லாம் அப்செட்டா இருப்பானுங்கன்னு பார்த்தா ஜாலியா இருக்கானுங்க. ஒன்னும் புரியலையே. சிபி, அப்பா நாளைக்கு ஜிம்முக்கு போகும்போது என்ன எழுப்பு, நானும் உன் கூட வர்றேன். நானும் ஒர்க் அவுட் பண்றேன். என்னது ஜிம்முக்கு வரீங்களா? பா ஜிம் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. பக்கத்துல பார்க் இருக்குது, வாக்கிங் போங்கப்பா. இல்ல ஜாகிங் போங்க. வீட்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. என்னடா இப்பவே ஒர்க் அவுட் பண்ணி பாக்ஸிங் போற மாதிரி. சும்மா இருங்கப்பா. தமிழ், அம்மா, ஆஃபீஸில் இன்னைக்கு யூஎஸ் கிளைண்ட்டு உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறாரு. ஒரு வாரமாக மீட்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அத்தை, அந்த ராயபுரம் பார்ட்டி கூட உங்ககிட்ட மீட்டிங் வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காரு அத்தை. அவங்கள பத்தி விசாரிச்சிட்டேன் கணேஷா. அவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ அந்த ஆளு கூட நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்க அத்தை, சொல்லிடுறேன்.